தற்போதைய உடனுக்குடன் நேரலையில் தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே பிரதான கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதனால் விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியிருக்கின்றன. அது தொடர்பான உடனுக்குடன் நேரலையை பார்த்து வருகிறோம். கிட்டத்தட்ட 50 ஏக்கர் அளவில் பயிரிடப்பட்டிருந்த மிளகாய், சின்ன வெங்காயம் உள்ளிட்ட விளைபொருட்கள் தண்ணீரில் மூழ்கி நாசமாகி இருக்கின்றன. விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கியுள்ளதால் விவசாயிகள் பெரிதும் கவலை அடைந்திருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரஞ்சித். வணக்கம் ரஞ்சித். பாவூர் சத்திரம் அருகே கால்வாயில் உடைப்பு ஏற்பட்டு விவசாய நிலங்கள் தண்ணீரில் மூழ்கி இருக்கின்றன. எவ்வளவு இழப்பு விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கிறது? விவரங்களை விரிவாக பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வினோத். அதாவது தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 6 தினங்களுக்கு மேலாக தொடர் கனமழையானது பெய்து வரும் நிலையில் இந்த மழையின் காரணமாக தென்காசி மாவட்டத்தில் உள்ள நீர்நிலைகள், அதாவது அருவிகள், ஆறுகள், கால்வாய்கள் உள்ளிட்டவைகளில் வெள்ளப்பெருக்கானது ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் சித்தாறு வடிகால் பாசன பரப்பான கீழப்போவர் பகுதியில் உள்ள நாகல்குளம் பகுதிக்கு செல்லும் பாவூரான் கால்வாயில் தற்போது உடைப்பு ஏற்பட்டு கால்வாயில் இருந்து ஏராளமான தண்ணீர் அருகாமையில் உள்ள விவசாய நிலங்களில் பாய்ந்தோடி வருகிறது. குறிப்பாக அந்த பகுதியில் உள்ள 50 ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்களில் தற்போது வெள்ள நீரானது புகுந்துள்ள நிலையில் அப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள சிறிய வெங்காயம் பயிர்கள், கேந்தி பூ பயிர்கள் உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிர்கள் வெள்ளத்தில் மூழ்கி சேதமடைந்துள்ளன. பல லட்சம் மதிப்பிலான விவசாய பயிர்கள் தற்போது சேதமடைந்துள்ள நிலையில் இதுவரை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடைப்பை சரி செய்ய முயற்சி செய்யாத நிலையில் ஏராளமான தண்ணீரானது வீணாக தற்போது விவசாய நிலங்கள் வழியாக பாய்ந்தோடி ஆறுகளில் சென்று கடலில் கலக்கும் அபாய சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் உடனடியாக விவசாய பயிர்களை பாதுகாக்கவும் தண்ணீரை சேமிக்கவும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் தொடர்ந்து கோரிக்கை விடுத்துள்ள நிலையில் தற்போது கால்வாய் உடைப்பு ஏற்பட்ட பகுதியை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் பார்வையிட்டு தற்போது அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டமும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. வினோத், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஞ்சித்.